நடிகர் கார்த்திக் அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி வரிசையாக நீங்கள் பல யூடியூப் சேனல்களை பல காணொலிகளை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்கிற ஆள் அவர் யாருன்னே தெரியாது. இப்போ பேசுகிற ஆள் தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக வந்து பேசல. 2 பேர் பேசுகிறாங்க. ஒருத்தர் வந்து இயக்குனர் சொல்கிறவருக்கும் அடையாளமே தெரியலங்க. அவர் பெரிய படம் யாருக்கு தெரியும்? திருநெல்வேலி படம்லாம் அவர் தான் இயக்குனர். அதெல்லாம் நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. எங்களை மாதிரி ஆள் வந்து இதுக்கு பதில் சொல்கிறதே அவருக்கு பிடிக்காது. நாய் ரோட்டில் குறைக்கினா நாய் பதில் குறைக்கிறதா? நாங்கள் சார் முக்கியமானவங்க பேசுனாங்கன்னா அதை பற்றி பேசலாம். இப்போ ஒரு ஆகச்சிறந்த ஒரு நிறுவனம் தலைவரை பற்றி குறை சொல்லணும்னா பேசலாம். இதுதான் செக்கு தெரியாது, செவலிங்கம் தெரியாது, நக்கிற நாய்க்கு இது. எங்களுக்கு அது தேவையில்லை. அவர் சொல்கிற குற்றச்சாட்டில் வரிசை சில குற்றச்சாட்டு சொல்கிறேன், நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். அவர் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, திடீர்னு வந்து காலையில் மார்னிங் 7 மணி ஷூட்டிங், சாயந்தரம் 4 மணிக்கு தான் வருவார். வந்து இறங்கின உடனே ஒரு 2 ஷாட் முடிச்ச உடனே கிளம்பி போயிடுவார். 10 படம் எடுத்த இயக்குநர்கள் இருக்காங்க. சுந்தர் சி சார்ட்ட கேளுங்க, அவரோட ஏகப்பட்ட படம் தொடர்ந்து இல்லை. அப்படி இருந்திருந்தாங்கன்னா எப்படி தேடி தேடி போய் எடுப்பாங்க இயக்குனரை? அப்படி ஒரு நடிகருங்க அவர். நீ என்ன பண்ணியோ அவர்கிட்ட எதிர்வினை அவர் காட்டியிருப்பாரு. கூட்டம் மக்கள் எழுச்சி அப்படி வந்தான். இன்னைக்கு இந்த விஜய்க்கு இருக்கிற கூட்டம் மாதிரி நீங்க இன்னைக்கு 2005 மே 1ஆம் தேதி ராஜபாளையத்தில் நடந்த கூட்டத்தோட அளவை கேளுங்க சார். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நவரச நாயகன் நடிகர் கார்த்திக் அவர்களுடைய மன்ற பொறுப்பாளரும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மாநில செயலாளருமான பறவை சதீஷ் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். இப்போது ஒரு முக்கியமான விஷயமா உங்களை கூப்பிட்டதற்கு காரணம் என்ன, கடந்த ஒரு சில நாட்களாக இல்லை, சில வாரங்களாக நடிகர் கார்த்திக் அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி வரிசையாக நீங்கள் பல யூடியூப் சேனல்களை பல காணொலிகளை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பல பேர் பார்த்துட்டே இருக்கோம். அது ரொம்ப வைரலாக போய் பல பேருக்கு நிறையா ஷார்ட்ஸ்லாம் கட் பண்ணி அவ்வளோ வைரலாக போகுது. என்ன அப்படின்னா, நடிகர் கார்த்திக் அவருடைய நடிப்பை பற்றி தனியாரும் பேசலை. நடிகர் கார்த்திக்குடைய நடிப்பை பற்றி உலகமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அவருடைய நேரமின்மை பற்றியும் அவருடைய பர்சனலாக சில விஷயங்களை பற்றியும் ரொம்ப தொடர்ந்து செய்திகள் இப்போ தான் முன்பு பல பேருக்கு சின்ன சின்ன கிசுகிசுகள் வரும்ன்ற பார்த்துருக்கோம். இப்போது சில 2 மாதம் 3 மாதமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதில் வருது. குறிப்பிட்ட ஒரு 2-3 பேர் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒரு நடிகர் அவருடைய நடிகர் கார்த்திக்கினுடைய மன்ற பொறுப்பாளர் அப்படிங்கிற முறையிலையும், நீங்கள் அவரை மிக நன்றாக அறிந்தவர் அப்படிங்கிற முறையிலையும், தேர்தலில் கூட பணிபுரிந்தவர் அப்படிங்கிற முறையிலையும் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். அதாவது தலைவர் கார்த்திக் அவர்களை பற்றி விமர்சனம் பண்ணுவது, தலைவர் கார்த்திக்கோட நினைவுபடுத்துகிற படங்கள் சொல்லப்படும். ஆர்பி உதயகுமார் சார் இருக்காங்க, அமீர்ஜான் சார் பண்ணாங்க, இப்படி முக்கியமான இயக்குனர் சங்கிலி முருகன் மாமா பண்ணாங்க. இவங்கெல்லாம் பண்ண படங்கள்லாம் அவங்கெல்லாம் யாரும் குறை சொல்லலை. தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்கிற ஆள் அவர் யாருன்னே தெரியாது. இப்போ பேசுகிற ஆள் தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக வந்து பேசல. 2 பேர் பேசுகிறாங்க. ஒருத்தர் வந்து இயக்குனர் சொல்கிறவருக்கும் அடையாளமே தெரியலங்க. அவர் பெரிய படம் யாருக்கு தெரியும்? திருநெல்வேலி படம்லாம் அவர் தான் இயக்குனர். அதை நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ கார்த்திகை பற்றி ஒருத்தர் விமர்சனம் பேசுகிறாங்கன்னு சொன்னோன்னே இவர் யாரான்னு பார்க்குறாங்க. அந்த ஒரு தயாரிப்பாளரை தேடி போகிறாங்க. அவர் யாரா என்ன படம் எடுத்திருக்காருன்னு பார்த்தா, இப்போ நடிக்கிற உச்ச நட்சத்திரத்தோட படத்திலேயே பாடாவதி படம் எடுத்த ஒரு இயக்குனராக இருப்பார். தயாரிப்பாளர் ஆரம்ப காலத்தில் விஷ்ணு தயாரிப்பாளராக இருப்பார். எங்கள் தலைவருக்கு அவரும் நிறைய படம் பண்ணிடல. ஒரு படமும் ஏதோ தான், அதுவும் அந்த படமும் சக்கரவர்த்தி. ஆமாம், ஒரு படம். தலைவரோட நடிப்புலையோ மற்றதில் யார் இவங்களாம் அறிவு. தலைவரை பற்றி கார்த்திகை பற்றி குறை கூறும் தகுதி ஒன்று பழகுனவங்களுக்கு இருக்கணும், இல்லை பலன் பெற்றவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். யாருமே பொது நிகழ்வுகளையோ பொது தளத்திலையோ நடிகர் கார்த்திக் அவர்கள் யாரையாவது விமர்சனம் பண்ணியிருக்காரு, யாரையாவது கடுஞ்சொல் பேசியிருக்காருன்னு ஒரு தகவல் யாருக்கா தெரியுமா? இல்லை, அவரை யாரை பற்றியும் பேச மாட்டார். இதெல்லாம் கடந்து போயிடுவார். இப்போ எங்களை மாதிரி ஆள் வந்து இதுக்கு பதில் சொல்கிறதே அவருக்கு பிடிக்காது. நாய் ரோட்டில் குறைக்கினா நாய் பதில் குறைக்கிறதா? நாங்கள் சார் முக்கியமானவங்க பேசுனாங்கன்னா அதை பற்றி பேசலாம். இப்போ ஒரு ஆகச்சிறந்த ஒரு நிறுவனம் தலைவரை பற்றி குறை சொல்லணும்னா பேசலாம். இதுதான் செக்கு தெரியாது, செவலிங்கம் தெரியாது, நக்கிற நாய்க்கு இது. எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களை பொறுத்தவரை நடிகர் கார்த்திக்ன்றது ஒரு தனி மனித அடையாளம். சினிமாவிலும் சரி அரசியலும் அவர் தனித்துவமான ஒரு நிலையை பெற்றவர். கார்த்திக்னா சும்மா வெறும் இல்லை. 81 வர்றாரு, 88 தொடர்ந்து விருது, 88 விருது, 89 விருது, 90 விருது, 91 விருது, 94 விருது, 97 விருது. கமலஹாசனுக்கு அப்புறம் தொடர்ந்தால் போல கலைமாமணி விருது, ஃபிலிம்பேர் அவார்டு, இப்படி தொடர்ந்தால் போல விருது வாங்கின ஒரு நடிகருங்க அவர். அவர் எப்படி விமர்சனம் பண்ணல? அதில் குறிப்பிட்ட சில படங்கள்லாம் நம்மளால் மறக்க முடியாது. அக்னி நட்சத்திரம், கோகுலத்தில் வருஷம் பண்ணாரு, கோகுலத்தில் பொன்னுமணி,
கிழக்கு எல்லாம் வாசல் மறக்க இப்படி பேசுகிறவங்க இந்த படத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. கார்த்திக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இப்போ பேசுகிறவங்க இந்த இதில் முக்கியமாக ஒருத்தர் குற்றம் சாட்டுறாரு, இந்த பாலாஜி பிரபுன்னு ஒரு இயக்குனர். அவர் தான் அந்த பெரிய படம் எடுத்தவர், பெரிய ஒரு முக்கியமான படம். ஒரு இப்போ நடிக்கிற உச்ச நட்சத்திரத்தோட தாயையும் அவரையுமே காதல் பாட்டு பாட வச்சு கமர்ஷியல் வியாபாரம் பார்க்க நினச்சவர். இவங்களுக்கும் கார்த்திக் என்னங்க அவர் சொல்கிற குற்றச்சாட்டில் வரிசை சில குற்றச்சாட்டு சொல்கிறேன், நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். அவர் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, அவர் திடீர்னு வந்து காலையில் மார்னிங் 7 மணி ஷூட்டிங், சாயந்தரம் 4 மணிக்கு தான் வருவார். வந்து இறங்கின உடனே ஒரு 2 ஷாட் முடிச்ச உடனே கிளம்பி போயிடுவார். இப்படிலாம் பண்ணியிருந்தால் 150 படம், அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70% படம் வந்து வெற்றி படமாக இருந்து தயாரிப்பாளர்களுக்கு முன்னணி லாபம் அடித்த சம்பாதிச்ச நடிகராக கார்த்திக் வளர முடியுமாங்க? இப்படி ஒரு சொல்கிற குற்றச்சாட்டுலாம் இருந்திருந்தா மொத்தத்துக்கே ஒரு படம் தான் எடுத்திருக்க தலைவரை வச்சு. 10 படம் எடுத்த இயக்குநர்கள் இருக்காங்க. சுந்தர் சி சார்ட்ட கேளுங்க, தொடர்ந்து சார்ட்ட கேளுங்க, அவரோட ஏகப்பட்ட படம் தொடர்ந்து இல்லை. அப்படி இருந்திருந்தாங்கன்னா எப்படி தேடி தேடி போய் எடுப்பாங்க இயக்குனரை? அப்படி ஒரு நடிகருங்க அவர். நீ என்ன பண்ணியோ அவர்கிட்ட எதிர்வினை அவர் காட்டியிருப்பார். இங்கே இவங்க எல்லாத்துக்கும் ஒரு எதிர்வினை உண்டு சார். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. இவன் ஜெயிலேருந்து பார்த்தா தானே அந்த குற்றம் தெரியும், தலைவர்கிட்ட கேட்டானே தெரியும். இவர் இப்படி தலைவர் யார்ட்டையும் பதில் சொல்கிற ஆள் இல்லை. திருப்பி இவன் சொன்னதுக்கு பதில் சொல்றாங்க. நிறைய விஷயம் உங்கள் பூட்டிக்கிட்டு இதெல்லாம் எங்க பேச வெளியில பூட்டு போட்டிருக்கோம். அவர் சொன்ன யாரு வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். பொதுத்தளத்தில் இப்படி பேசுறதை குறைக்க சொல்லுங்க. இந்த மாதிரி பழக்கம், இந்த மைக் இருக்கு, வேற தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்குன்னா வேற வழி இருக்கு, பார்த்துக்கிற சொல்லுங்க. ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அவர். நடிகர்ன்றதுக்கு மேலே ஒரு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட பொதுச் செயலாளராக இருந்தவர், தலைவராக இருந்தவர். அவர் இருந்த காலத்தில் 2006 ஒரு பெரிய அரசியல் கட்சி தோல்விக்கு, நிறைய பேரோட தோல்வி, சட்டமன்ற தோல்விக்கே அவர் இருந்த கட்சி தான் காரணமாச்சு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற சொல்லுங்கள். வரலாறு தெரியுமா அவனுக்கு? இன்டெலிஜென்ஸில் கேட்க சொல்லுங்கள் கார்த்திகோட இந்த பலத்தை. 2005 கார்த்திக் ராஜபாளையம் மீட்டிங், அதுக்கப்புறம் மதுரை மீட்டிங், சிவகாசி மீட்டிங் நடத்த முடியலை. கூட்டம் மக்கள் எழுச்சி அப்படி வந்தான். இன்னைக்கு இந்த விஜய்க்கு இருக்கிற கூட்டம் மாதிரி சார், நீங்கள் இன்னைக்கு 2005 மே 1 ராஜபாளையத்தில் நடந்த கூட்டத்தோட அளவை கேளுங்க சார். அடுத்து மதுரை மாவட்டம், மதுரை தமுக்கத்தில் நடந்த கூட்டத்தோட, சரணாலயம் கூட்டத்தோட சரணாலயம் வீடியோ வாங்கி கேளுங்க. சரணாலயம்ன்றது என்ன? சரணாலயம் ஒரு அமைப்பு தான் தலைவரோட, மக்களோட, எங்களோட 1981 தலைவர் வெளியே வந்ததுக்கப்புறம் 2005 தான் அவர் பொது இதுக்கே வர்றாரு. ஆனால் அவரை சார்ந்து அவரை தொடர்ந்த ரசிகர்கள், வெறி பிடிச்ச ரசிகர்கள்லாம் சவுத்தில் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், மதுரை, ராம்நாடு, விருதுநகர், சிவகாசி, அங்கிட்டு தூத்துக்குடி, கன்னியாகுமரி வரையும் அவருக்கு வெறி பிடித்த ரசிகர்கள் இருந்தாங்க. ஆனால் அவரை தன்னை சாதியவாதியாக அடையாளம் காட்டி கொடுத்து, அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவர் சாதியவாதியாக அடையாளம் காட்டிக்கலன்னு. ஆனால் ஒரு தென் மாவட்டங்களில் பலமிக்க ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர். அதனால் அவருடைய வெளியில் அடையாளப்படுத்தும் பொழுதே அவர் ஒரு சமூக, ஒரு ஜாதி சார்ந்த பார்வை தான் வச்சுருந்தாங்க அரசியல் சம்மந்தமாக. பொதுவாக நீங்கள் அன்றைக்கி இருக்கிற ஒரு மகளிருக்கும் இப்போ பெண்களுக்கும் இவங்களுக்கு இவர் என்ன ஜாதி, கார்த்திக்ன்ற ஒரு அழகான ஒரு நடிகரும் அற்புதமான நடிகர்னு சார் பொதுமக்கள் பொதுத்தளம். ஆனால் அவர் ஏன் சாதி சார்ந்த பார்க்க வேண்டியது கட்டாயம் ஏற்பட்டு சார்? ஒரு பெரும்பான்மையான சமூகத்தில் ஒரு பெரிய நடிகர் வராரு. ஐயா சிவாஜி ஐயாவை அப்படி பார்த்தாங்களா? சிவாஜியா பெரிய நடிகராக தான் பார்த்தாங்க. பிரபு சார் அப்படி பார்த்தாங்களா? தனக்கு பிடிச்ச ஒரு நடிகரை தன்னோட உறவா, தன்னோட சொந்தமாக பார்த்துக்கிட்டான் மக்கள். இன்றைக்கி இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் சார் நவரசநாயகன் கார்த்திக்கு. கார்த்தினா எல்லா கார்த்தியும் வர முடியாது. நவரசநாயகன் கார்த்திக்னா ஒரே கார்த்திக் தான். சூப்பர் ஸ்டார்னா ஒரு சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஆக்டர்னா ஒரு சூப்பர் ஆக்டரா. நவரசநாயகனா தமிழ் சினிமாவில், தமிழ் துறையில் ஒரே மனுஷன் தான் கார்த்திக் மட்டும்தான். இதை யாராவது மறுக்க முடியுமா? அவர் அந்த பாலாஜி பிரபு அவருக்கு ஒரு தனிப்பட்ட என்ன இருக்கும்? தனிப்பட்டு பாரதி கண்ணனுக்கும் நவரசாயனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்? பாரதி கண்ணன் 30 வருஷம் முன்னாடி சினிமாவில் இருக்காரு. எத்தனை படம் எடுத்து பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டாரு. அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி தான். அவர் எத்தனை படம் எடுத்துட்டாரு? எத்தனை படம் தலைவரோட வச்சு லாபம் இதாகிட்டாரு? லாபம் அடைஞ்சவங்களாம் யாராவது இப்படி பேசியிருக்காங்களா தலைவரை பற்றி? யாருமே என்ன குற்றம்னா அதுவும் அவர் அந்த கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறாரு பாருங்க, தலைவர் மாதிரி இமிட்டேட் பண்ணி பேசுறது. இல்லை, அதுக்கு அவர் வருத்தம் அவரே தெரிவிச்சிட்டாரு. அவர் வருத்தம் தெரிய வைக்கணும் எல்லாரும். இன்னும் அவருக்கு முறையான முறையில் வருத்தம் தெரிய வைக்கல தேவமாறு. அவர் தலைவர் சாதியவாதியாக தன்னை முன்னிறுத்திக்கிட்டே இல்லை நவரசாயன் கார்த்திக் அவர்கள். இன்னைக்கு அவரை பொதுமக்கள் பூரா விரும்பினாங்க. அன்னைக்கு இருந்த காலத்தில் 80-90 காலங்களில் அவரை பிடிக்காத ஒரு நடிகர் ஆளுங்க இருப்பாங்களா? அவரோட நடிப்பை பிடிக்காத ஆள் இருக்குமா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்குங்க. இதெல்லாம் ஒருத்தரோட இதில் நீங்கள் உள்ளே போய் பார்க்குறதா இதெல்லாம். இந்த புத்தி உனக்கு தேவை. இப்போ அது எப்போ நடந்தது, எப்போ பேசுகிற? என்னைக்கு எதை பற்றி அது ஏன் இந்த மாதிரி இந்த நேரத்தில் வருது? உனக்கு இன்னைக்கு பொழப்பு இருக்கு, உன்னை அடையாளப்படுத்திக்கணும் போல. உன்னை யாருன்னே தெரியாது. இன்னொருத்தர் ஒரு அரசியல் ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் பேசுறாரு. அவரெல்லாம் வயதுக்கும் அவருக்கு அனுபவத்துக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. சாதியால் சரிந்த கார்த்திக்னு பேசுறாரு. சாதி அதுக்கு அவரை சரிக்குதோ? சாதி அவரை தூக்கி பிடிச்சிச்சு. அவர் சாதி அப்படி தூக்கி பிடிக்கல.
சாதி அவரை தூக்கி கொண்டு போகிற இடமே வேற அது யாரும் ஆச்சரியமா இருக்கும். அவருக்கு தான் அவர் ஜாதியா அவருக்கு அப்புறம் தெரியுமான்னு தெரியாது இல்லையா? ஏங்க அவர் வந்து அவரை கொண்டாடணும். ஆனால் அவர் அந்த பலம் அவர் வேணாம். அவர் வந்து தனியாக பொது மனிதனாக தான் காட்டிக்கிட்டார். சார் 2005 கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கலை. எங்கள் தலைவர் வந்து சரணாலயம் ஆரம்பிச்சிட்டாரு. 2005 தமுக்கத்தில் நடந்த கூட்டத்தை கேப்டனோட நெருங்கின நண்பர்கள் சுந்தரராஜன் இருந்தார், ரவீந்திரன் இருந்தார். ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா கேட்பாங்க, என்னப்பா எப்படி போகுது கூட்டம்? அப்போ அவங்க கட்சி ஆரம்பிக்கலை. செப்டம்பரில் தான் அவர் ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்கிறது மேல நடந்தது ராஜாபாளையம், ஆகஸ்ட்டில் எங்களுக்கு தமுக்கம் கூட்டம். அந்த கூட்டங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன இவ்வளோ கூட்டம் வருது, நல்ல என்ன பயங்கரமான கூட்டமாக இருக்குது, நல்லா இருக்கு. அவங்க சுந்தரராஜன் இருந்தாங்க, அப்போ கேப்டன் இருக்காங்க. இது கேப்டன் கேட்க சொல்லி தான் கேட்டாங்க. கேப்டனுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு கான்ட்ரவர்ஷியல் மாதிரி ஒன்று பேசுகிறாங்க, என்னென்ன பேசுகிறாங்க. இதுக்கு வந்து நான் முதல்க்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறது. இந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க பாருங்கள். மரியாதைக்குரிய அண்ணன் ராதாரவி அவர்கள், எங்களின் மூத்தவர், எங்கள் குடும்பத்தில் மூத்தவர் ஐயா, பெரியவரோட பையன் இலகுதம் பிரபு அண்ணன், இவங்களுக்கெல்லாம் நான் என்னோட நவரசநாயகன் ரசிகர்களோட ஒட்டுமொத்த அவர் பாரதி தனியாக ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு. வருத்தப்பட்டேன், நான் அந்த மாதிரி சொல்லணும்னு சொன்னேன், ரொம்ப இதுவாக தப்பாக. யார் வேணாலும் ஒரு பெரிய மனிதனை விமர்சனம் பண்ணலாம். சினிமாவில் இருந்துக்கிட்டே சினிமா விமர்சனம் பண்ணி பிழைக்கிற பொழப்பு தான் அந்த பொழப்பு. சினிமாவில் இருந்துக்கிட்டே சினிமாவை குறை சொல்ல. இவரை விட ரொம்ப சொல்றது அந்த பாலாஜி பிரபுவும் அந்த இன்னொரு அவர் தான். பாலாஜி பிரபுன்றவரை இப்போ தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னு இப்போ தான் சார் நான் நினைச்சேன் பாலாஜி நம்ம அவர் பாலாஜியோட பையன் பேச மாட்டாங்க. இவர் என்ன இவர் இப்போ பாருங்க, அவரோட ஹிஸ்ட்ரி நாங்கள் தான் இப்போ தேடுறோம். என்னப்பா இவர் எங்கே இவர் இந்த யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறதா அவருக்குலாம் வேலை போல். இவருக்கு வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இப்படியே யூடியூப்பில் பேசுவானுங்க, அப்புறம் ஜாலிகிராம் ரோட்டில் நடந்து திரிவாங்க டீ கடையில். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மனிதனை பேசுறதுக்கு முன்னாடி யாரை யார் வேணாலும் பேசலாங்க. மைக் இருக்குது, ஒரு பொது இடம் இருக்குது, ஒரு தனி இடம் இருக்குன்னா யார் வேணாலும் யாரும் பேசலாம். அவர் சார்ந்த ஒரு கூட்டத்துக்கு புண்படும், அவர் குடும்பம் இருக்குது, அவர் சார்ந்த கூட்டம் இருக்குது. இவங்கெல்லாம் ஒரு அந்த அந்த ஒரு பொது இதாவது வேணும். அதாவது கார்த்திக் அவர்களை பற்றி பேசினா எல்லாரும் பார்ப்பாங்க. கார்த்திக் இதே இது வேற ஏதாவது கிறுக்கு பையனை பற்றி பேசுங்க, அவன் திருப்பி பதில் சொல்லுவான் அவங்களுக்கு. இவர் ரொம்ப முதிர்ச்சியானவர், எல்லாத்துலேயும் கடந்து போயிடுவார். நீலாம் பேசுகிறலாம் நான்லாம் கண்டுக்கிற மாட்டோம் அப்படின்ற மாதிரி கடந்து போகிறவர். அதனால எல்லாரையும் பற்றி பேச முடியுமா? அப்படி பெரிய மனிதனுங்க. தலைவர் கார்த்திக் அவர்களின் குணநலன்களில் கூட பழகின நாங்கள் வந்து 97, 98 கபார் சார், கபார் இருந்தார் மேனேஜர். அவர் தான் மேனேஜர். அவர் தான் எங்களை அவர் தான் வழி நடத்தினார். ஒவ்வொரு சிறுவனும் தகவலாக சொல்கிறாங்க. ஒரு கார்த்திக் வந்தாராம், ஒருத்தர் பத்திரிகையாளர் சொல்கிறார், ரொம்ப வருஷம் கல்யாணம் பண்ணாமல் இருந்தாங்க கார்த்திக் ரசிமண்டலத்தில். அது மதுரை மாவட்ட தலைவர் ஆர்கே கற்பூரம். நாங்கள் அந்த கல்யாணத்துக்கு தலைவர் கோகுலசீதை விழாவில் போய் நாங்களும் பத்திரிக்கை கொடுத்தோம் அவங்க வீட்டாக. அப்போ விழாவில் போய் கடன் கொடுத்து தலைவர் வரலைன்ட்டார். அப்போ அவ்வளோ கூட்டத்தில் தலைவர் வரல. அதுக்கு பதிலாக கபார் சார் வந்தார் மதுரையில். வந்து அவர் அந்த கல்யாணத்தில் தலைமை எடுத்து கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும், பெருமாள் கோயிலில் நடந்தது. இதெல்லாம் வந்து அவருக்கும் தெரியுங்க, தலைவருக்கும். அதே மாதிரி நிறைய இடங்களில் கூட்டத்தில் போய் தான் சார்ந்த ரசிகர்களை அவர் நினச்சிருந்தா இந்நேரம் தனியாக பயன்படுத்தியிருக்கலாம். அந்த இது அவருக்கு இருக்காது. ரசிகர்களை வச்சுருக்கணும், பாதிப்பு இருந்துடக்கூடாது. அரசியலில் கூட அவர் எங்களை கொண்டு போகும்போது, அரசியலை பற்றி பார்க்கும்போது அவர் ஒரு தோல்வி அடைஞ்சிட்டார் அரசியல், அந்த மாதிரி வெளியில் ஒரு பேச்சு இருக்குது. ஆமாம், அதாவதுங்க நல்லவர் பெருசா வல்லவன் பெருசான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லவர்கள் எடுக்கலை, வல்லவங்களுக்கு தான் இங்கே வேலை. எப்படின்னா எல்லா பச்சோந்தித்தனமான வேலைகளும் செய்யணும், எல்லா பச்சோபதாரம் அந்த செயல் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அமைதியாக பண்ணணும். அவங்களுக்கு தான் காலம். தலைவருக்கு வந்து அந்த தெரியாது, சூதுவாது தெரியாது. எல்லாத்தையும் அவர் போக்கு செய்கிறார். அது எங்களோட சுய சாதி பெரியவர்களாலேயே நாங்கள் சூழ்ச்சிக்கப்பட்டார் அவர். யார் எப்படின்னா இவர் தலைவர் வளர்ந்து வரதை தலைமையில் இருந்த பெரிய ஆளுகளுக்கே பிடிக்காதுங்க. ஃபார்வர்ட் பிளாக்ல இருந்தவர்னு சொல்லி பொது இடத்துல பொது அரசியலில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் தலைவர் மாதிரி அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு, சமுதாயத்தை சார்ந்து சமுதாய பின்புலம் சொல்லிட்டு தெரிஞ்சாங்கல்ல ஒரு தலைமையோட, அவங்களுக்கே எங்கள் தலைவர் இப்படி டெவலப் ஆகி வர்றது, இப்படி ஒவ்வொரு ஊரங்களில் கூட்டம் போட்டு மக்கள் கூடுறது அவங்களுக்கே பிடிக்காதுங்க. அவங்களே அதில் என்னடா அதை கெடுத்து விடலான்ற வேலையை பார்த்தாங்க எல்லாரும் சேர்ந்து. 2011 காலகட்டத்தில் அதிமுகவோட ஒரு சேர்ந்து இணைந்து பணியாற்ற ஒரு வாய்ப்பு வந்ததில்ல ஜெயலலிதா அவர்களோட சேர்ந்து 2006 வந்ததுங்க. 2006 ஃபார்வர்ட் பிளாக்கோட ஃபஸ்ட்டு தலைமை கூட்டம் வந்து நாங்கள் போகும்போது திருநெல்வேலி முடிஞ்சோடனே எல்லோரும் சேர்ந்து சொன்னது வந்து அதிமுக தலைமையை தான் எல்லோரும் விரும்பினாங்க. அந்த டைமில் அவர் அதிமுக தலைமையில் இருந்திருந்தாருன்னா பெரிய வெற்றி இருந்திருக்கும், பெரிய அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருந்திருப்பார் தலைவர். அதை நாங்கள் போன்றவரும் விரும்பினோம். ஏன்னா அதை சரியாக திமுக தலைமை பயன்படுத்திக்கிட்டுச்சு அந்த டயத்தில். அப்போ திமுக வெற்றி பெற்றதுக்கு காரணம் அந்த ஒரு நிறைய தொகுதிகள், இவர் 114 தொகுதியில் நிறுத்தினாங்க. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் வந்து
சிங்கம் சின்னம் வந்து எல்லாரும் பேசுவாங்க 5 தொகுதிகள் வந்துடுச்சு 10 தொகுதிகள் வந்துடுச்சு. தலைவர் வந்ததுக்கப்புறம் 111 தொகுதியில் போட்டாங்க. அது ஒரு விதத்தில் 111 இடத்துக்கு இந்த எல்லாமே தென் மாவட்டங்கள் பூரா மாவட்டத்தில் போட்டாங்க. இவன் ஊட்டி வரையும் போட்டாங்க. ஆனால் எல்லாத்தையும் போட்டதோட பங்கு இருக்குது. ஆனால் அவ்வளோ போட்டிருக்கவனும் தேவையில்லை. இருக்க இடத்துல பெரும்பான்மையாக இருக்க இடத்துல 10 இடத்துல ஜெயிச்சிருந்தா கூட நம்மளுக்கு போதும். அதைத்தான் நம்ம கேட்டோம். நிறைய அந்த டைமில் ஒரு பெரிய வெற்றிடம் வந்துச்சு. 2006 எலெக்ஷனில் வந்து அப்போ தான் வைகோ சார் அந்த வெளியில் போகிற ஒரு இது இருந்தது. வெளியில் போனாங்க. அப்போ வந்து தலைவர் அந்த இடத்துல சீட்டு வாங்கி ஒரு 5 சீட்டு வாங்கியிருந்தா கூட 5 எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு போயிருப்பாங்க. ஃபார்வர்ட் பிளாக் அன்றைக்கி இருந்த எல்லா ஃபார்வர்ட் பிளாக்கும் ஒருங்கிணைச்சிருந்தாங்க. திருவாளர் கதிரவன் அவர்கள், பசுமன் பாண்டியன், முருகன்ஜி, எல்லா ஃபார்வர்ட் பிளாக், அம்மாவாசி ஃபார்வர்ட் பிளாக், எல்லா ஃபார்வர்ட் முக்கிய எல்லாருமே இணைஞ்சிருந்தாங்க. ஃபார்வர்ட் பிளாக் பூரா தலைவரோட இணைஞ்சிருந்தாங்க. அன்னைக்கு அவர் செஞ்சிருந்தாருன்னா அது பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கும். அன்னைக்கு தலைவர் அதை மிஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் சரத்குமார் அவரோட இணைந்து ஒரு அதுக்கப்புறம் நாடாளு மக்கள் போயிட்டாங்க. தலைவரை சார்ந்து தலைவரோட தொடர்ந்து அரசியல் பயணமாக நாங்கள் சார்ந்த இடதுசாரி கட்சி இப்போ நேதாஜி பசும்பொன் தேவர் ஃபாலோவராக நாங்கள் தலைவர் என்னைக்கு அவரோட ஃபார்வர்ட் பிளாக்கை தொட்டாரோ அதுக்கப்புறம் நாங்கள் ஃபார்வர்ட் பிளாக்குள்ளே இருந்தோம். இன்றைக்கு வரையும் ஃபார்வர்ட் பிளாக்கை விட்டு நாங்கள் வெளியில் வரல. தலைவரோட இருந்த விருதுநகர் மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு, நெல்லை மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு, மதுரையில் இருக்கவங்க முதற்கொண்டு இன்றைக்கு வரையும் ஃபார்வர்ட் பிளாக்கை தொட்டுக்கிட்டே இருக்காங்க. தலைவர் ஒதுங்கியிருக்காரு. தலைவர் ஃபார்வர்ட் பிளாக் விட்டு விலகிட்டார். ஆனால் நாங்கள் அப்படியே தான் ஃபார்வர்ட் பிளாக்கோட தொடர்றோம். ஆனால் அதற்காக நவரச நாயகனை எந்த இடத்துலையும் விட்டு தர மாட்டோம். நவரச நாயகங்களோட உயிர் மூச்சு. எங்கே இப்படி பொதுத்தளத்தில் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம். இது நல்லா இல்லை. இந்த இதோட நிறுத்திக்கிறணும். இது எப்படின்னா தான் யார் வேணாலும் யாரையும் பேசலாம். அதுக்கு ஒரு வரைமுறை உண்டு. ஒரு மனிதனோட தனி மனிதனோட இதை பற்றி பொது இடத்துல உட்காந்துட்டு பேசுகிறது அது நல்லா இல்லை. அந்த பெரிய மனிதனுக்கு அது அழகல்ல. நீங்கள் ஒரு இதில் இருக்கீங்க, அப்போ அந்த இது அழகில்லை. இது மாதிரி யார் வேணாலும் பேசலாம். அது குறிப்பாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது என்னன்னு புரியல. அதாவது இது வரைக்கும் ஏதாவது சொல்லுவார், ஒரு தடவை வரும் போகும், அவ்வளோதான். இப்போ ஒரு 3 மாதமாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் திருப்பினீங்கனாலே இதை பற்றி ஒரு டாபிக் வர ஆரம்பிச்சு ஆளாளுக்கு பேசுகிறாங்க எல்லாரும். சார் இதை நாங்கள்லாம் கொண்டுகிட்டே போகக்கூடாது, இதை பெருசாக்கக்கூடாதுன்னு நாங்கள் அவர்களே 2-3 முறை தொடர்பு கொண்டு அவங்ககிட்டே பேசணும். இதை நிறுத்துங்க, இந்த மாதிரி பேச்சுக்களை நிறுத்த சொல்லுங்கள். அந்த நிறுவனத்துக்கும் பேசுகிறோம், இந்த மாதிரி ஆட்களுக்கும் பேசுகிறோம், அதோட நிறுத்தணும். இதை அவங்க அந்த நிறுவனம் பெருசுப்படுத்துதுங்க. யார் பேசுகிறாங்களோ இதையே பேசி பெருசுப்படுத்துது. இதை வந்து நாங்கள் இது இப்படியே இதை கேட்கக்கூடாது. அதை ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. அதை தயவு செய்து அவரை தொடர்பு கொண்டு பேசுனீங்களா? அந்த பாலாஜி ஆக்சுவலாக பாரதி கண்ணன் அவர் நம்பருக்கு நாங்கள் பேசியிருக்கோம், பேசி சொல்லியிருக்கோம். இல்லை அவர் ஒரு மாதிரி சொன்னார். இத்தனைக்கெல்லாம் அவரில் எங்கள் நம்ம மேலூர் பக்கம் இருக்கவர் தான். அவர் எதுவும் சொல்ல தேவை, அதை பற்றி பேச தேவையில்லை. ஏன்னா தலைவரை பற்றி பேசினார். ஆனால் எங்களுக்கு அதற்கான அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறது எங்களுக்கு தேவையில்லை. நிறுத்திங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் யாருன்னு நாங்கள் பேச விரும்பலை, பதில் பேச்சு பேச விரும்பலை. கார்த்திகை பற்றி பேசுவதை நிறுத்துங்க. ஏன்னா நவரச திலகம் ஐயா முத்துராமனையா விட ஒரு படி தமிழ் துறையில் தனிக்கென ஒரு முத்திரை வகித்தவர் நவரச. அவருடைய நடிப்புகளை பற்றி அவர் அதாவது இதை மட்டும் தான் பேசுவேன். நீ அதையும் பேசல, நீ பாராட்டு இந்த பசங்களும் தேவையில்லை. உனக்கு பாராட்டு பத்திரமே எங்களுக்கு தேவையில்லை. அது உலகத்துக்கு தெரியும். ஆமாம், மக்களுக்கு தெரியும், பொது சினிமாவாதிகளுக்கு தெரியும். அன்னைக்கு அவர் இப்போ அந்த இதில் பார்க்கும்போது சொல்கிறாரு, அக்னி நட்சத்திரம்னு ஒரு படம், புதுசாக நமக்குலாம் தெரியாத மாதிரி அக்னி நட்சத்திரம்னு ஒரு படம். அதில் எனக்கு கதை என்னன்னா, கதையை சொல்கிறாரு பாருங்க. அக்னி நட்சத்திரம் பார்க்காதாலே எல்லாரும் யாருமே கிடையாதுங்க. இன்றைக்கும் சார் ஒரு பிரியதர்சன் சார் இன்றைக்கி பெரிய இயக்குனராக பேசப்படுகிற பிரியதர்சன் தமிழுக்கு வராருன்னா ஒரு கமலஹாசன் வச்சு எடுப்பார். அடுத்து கார்த்திகை யோசிக்கிறாருங்க. அன்னைக்கு கோபுரவாசல் இன்றைக்கு வரையும் ஒரு பேசப்படுற படமாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கு புது முயற்சிக்கும் தலைவர் சார். நடிகர் கார்த்திக் என்பவர் புதுமை இயக்குனர். எத்தனை பேர் கேப்டனுக்கு அப்புறம் அதிகமான புதுமை இயக்குனருக்கு வழிவகுத்து கொடுத்து புதுமை இயக்குனரின் பல தோல்வி படங்களை தன்னால் ஏற்றிக்கிட்டவருங்க தலைவர். பலவரோட முயற்சியாக இருக்கும். அப்புறம் அவர் சொல்கிறாரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் திடீர்னு ஃபால்ஸில் ஹாட் வாட்டர் இருக்கான்னு கேட்குறாரு. ஹாட் வாட்டர் ஃபால்ஸில் எப்படிங்க ஹாட் வாட்டர் வரும் அப்படின்னு அப்புறம் அவர் சும்மா சமாளித்து எப்படி. ஆமாம், அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க சார். அவர் சில்வர் ஸ்பூன் தான் தெரியும். அவர் எப்படி வந்தார் 81 வரும்போது அவங்க அப்பா பெரிய நடிகர். அவர் ஒன்றும் இல்லாத 2 படம் எடுத்தவனே இன்னைக்கு இப்போ 2 படம் வெற்றி படம் எடுத்துருக்காங்க. பாரதிராஜா அவரை பார்த்து தானே அப்புறம் ஒரு படம் 2 படம் வெற்றி படம் எடுத்துட்டு இன்னைக்கு மேக்கிங் வீடியோ வச்சுக்கிட்டு அதை வீடியோ வச்சுக்கிட்டு இன்னைக்கு பெருசாக ஒரு பெரிய ஒரு இயக்குனராக பெரிய ஒரு நடிகராக காட்டிகிட்டு இருக்க காலத்தில் பிறக்கும் போதே பெரிய நடிகரோட மையம் சார் தலைவர். அதற்கப்புறம் வந்த எல்லாமே தான் திறமையில் வெற்றி. 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் போகிற எழுச்சி அபரிதமாக இருக்குது. வெற்றி போகிற ஒரு வருஷத்துக்கு ஒரு விருது வாங்குறாரு சார். யார் வாங்கினா அப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு விருது? ஃபிலிம்பர் விருது ஒன்று, தமிழக அரசு விருது, கலைமாமணி விருது, எத்தனை 91 89 ஆரம்பித்து 88 ஆரம்பித்து போகிறாரு. அப்படி இந்த வெற்றி அவரோட
ஒழுக்கமின்மை இருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்காது யாருக்கும். இல்ல இது குறிப்பிட்ட ஒரு தாக்குதல் நடக்கிற இதெல்லாம் காரணம் என்ன? இல்ல வேணும்னே சமுதாய தாக்குதலா இருக்கலாம். இருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கான்னு எப்படின்னா இது எப்படின்னா அதில் தான் ஒரு சமுதாய தாக்கல்னு சொல்ல போனால் ஒரு பேச வைக்கிறதே இன்னொரு வச்சு தானே பேச வைக்கிறாங்க. இப்போ என்னைய வேற ஆள் பேசினான்னு விமர்சனமாகும், என்னைய என் சொந்தக்காரனை வச்சே பேச வைக்கலாம். பேச வைக்கிறது தான், அது ஒரு விதமான ஸ்கேம் தான் அது. இது எப்படின்னா இது நான் பேசினா பதில் பேச மாட்டேன், அதுக்கு ஒருத்தர் அவர் பதில் சொல்லுவார், நானும் அவர் தான் இவர் தான், இதெல்லாம் அவர் பேசினாரா? தலைவர் வந்து தான் சாதியை பற்றி பேசுகிறாரா? எங்கேயாவது பேச மாட்டாரே. ஆமாம், நீங்கள் சொன்னீங்கல்ல அவர் சாதியால் அழிந்த கார்த்திக் ஒருத்தர் எழுதுறாரு, சாதியால் சரிந்த கார்த்திக் நவரசாயன். இன்னைக்கு வரை நீங்கள் அவர் அப்படியே கிளம்பி போக சொல்லுங்க, விருதுநகர்லேருந்து போக சொல்லுங்க. இன்றைக்கும் எவ்வளவோ ஆச்சு, 44 வருஷம் ஆச்சு சார், 43 வருஷம் ஆச்சு சார் தலைவர் சினிமாவுக்கு வந்து. அவரை பார்க்காத நடிகர் இருக்கான், ஆனால் இன்றைக்கு வரையும் கார்த்திகை கொண்டாடுறான். இன்றைக்கும் திருவிழாக்களில் போங்க, என்ன போங்க அந்த பக்கம், அங்கே திருநெல்வேலி கன்னியாகுமரி வரையும் போங்க, கார்த்திக்னா யாருன்னு தெரியும். கார்த்திக் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் ஃபுல் பண்ண இன்னைக்கும் தமிழ் சினிமா கிடையாதுன்றது அது மட்டும் அந்த கேரக்டரை யோசிச்சு நீங்கள் கோகுலத்தில் செய்த வேற தர யோசிக்கவே முடியாது. எத்தனை படம் சார் அது? அவரோட படங்களை பற்றி பேசுவதற்கெல்லாம் இன்னைக்கு நேரமே இவங்க பேசவே நட்சத்திரத்தை யோசிக்க முடியுமா சார்? ஒரு வருஷம் 16 யோசிக்க முடியுமா? தலைவரோட படங்களை, தலைவரை அந்த இடத்த வெற்றி, அது மௌனராகத்தோட 20 நிமிஷம் எபிசோட இயக்குநர்களுக்கு தெரியும் சார். அப்படிலாம் ஒரு இயக்குநர்கள் சார், குறை இல்லாத மனிதர் இருக்காது, குறை இல்லாத மனிதர் இருக்காது. அந்த குறைகளை சரி பண்ணிக்கு அவங்க அப்படி இருக்காங்க. அவங்க அவருக்கும் சூழல் இருந்திருக்கலாம், உடல் சூழல் இருந்திருக்கலாம் ஏதாவது, அதுக்கு ஏதாவது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல முடியாதுல்ல, ஏன் வரலன்றதை உங்கள்கிட்ட உடனே சொல்ல முடியாதுல்ல. நானுமே அப்படி, நாங்களே இப்போ நான் பொது மனிதர் எப்படி சார் இருப்போம்? சின்னதை எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களே, கொஞ்சம் ஒளிவு முறை வச்சு தான் இருப்பாங்க. அப்படிலாம் இருந்திருந்தா அந்த பயில்வான் ரங்கநாதன் பேசுகிறாரு, பெண் நண்பர்கள் இருக்குது, பெண் நண்பர்கள் ஒரு பொம்பளையாட்டை படி பேசி தான் ரோட்டில் நின்று அடி வாங்கினில்ல. தலைவரை பற்றி ஒரு பெண் நண்பர்கள், அதிகமான ஒரு பெண் நண்பர் இருக்குன்னா எந்த இடத்துல ஒரு ஆம்பளையாட்ட பேசுவாங்க? நம்பிக்கை இருக்கணும், உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், அவன்கிட்ட தான் நட்பு வச்சுக்கிடுவாங்க. அவர்கிட்ட நட்பு இத்தனை பேர் வச்சுருக்காங்கன்னா உண்மையான நட்பாக இருக்கும். அது நீ பார்க்குற மாதிரி இருக்காது. உன் பார்வை அந்த திருட்டு பார்வை. அவர் தலைவரோட அவர் நட்பில் இருப்பாங்கன்னா அவ்வளோ உண்மையாக இருக்கும். தலைவரோட பழகுனவங்க, நெருங்கி பழகுனவங்க சொன்ன சில வார்த்தைகள், அவரை மாதிரி ஒரு சீக்ரெசி மெயின்டைன் பண்ண முடியாது. நல்ல விஷயங்களை அவர் கெட்டதே தெரியாதுங்க, கெட்டதே தெரியாது. அதனால தான் அவர் இந்த தமிழக அரசியலில் ஜொலிக்க முடியலைங்க. இங்கே கெட்டதில் நிறையா தெரியணும், நல்லது கம்மியாக தெரிஞ்சால் போதும். தலைவருக்கு நல்லது மட்டும்தான் தெரியும். பார்க்குறதெல்லாம் நம்புவார், கேட்குறதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அதை நம்புவார். அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதர் தலைவர். இன்றைக்கு வரையும் அவர் பேசுகிறதா தான் சார், எவன் பேசினா பேசுட்டுன்னு காலை வாங்கிட்டு போகிறார். இல்லைன்னா எதிர் விமர்சனம் பண்ண தெரியாதா? நடிகர் கார்த்திக் எந்திரிச்சு நின்று எதிர் விமர்சனம் பண்ணி யார் அவன் சொல்லியிருந்தா இங்கே எல்லாம் ரோட்டில் நடமாட முடியுமா யாராவது? கண்டிப்பாக. ஏன்னா அது தொடர்ந்து இதை போன்ற செய்திகள் தான் உங்களை கேட்டோம், கூட இருந்த ஒரு முறையில். மிக்க நன்றி. ஏன்னா அவரை பற்றி தெரியாத பல்வேறு விஷயங்கள், வெளியில் தெரியாத பல்வேறு விஷயங்களை பற்றி கூறினீங்க. இவர்கள் சொல்கிறது எவ்வளோ தவறு அப்படின்னு சொல்லி காட்டினீங்க. தலைவர் வந்து அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் பொதுச் செயலாளர் ஆனதுக்கப்புறம் ஜார்க்கண்ட், தன்பாத், கல்கட்டாவில் போனால் அவருக்கு இருந்த வரவேற்பு எப்படி இருந்துச்சு நாங்கள் கண்ணால் பார்த்தவங்க. இடதுசாரி கட்சி அவர் தலைவராக பொறுப்பேற்றதுக்கப்புறம், பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் இப்போ இருக்க தாப்பாண்டியன் ஐயாவிலேருந்து, மகேந்திரன் சார்லேருந்து எல்லாரும் அவ்வளோ மகிழ்ச்சியாக கூப்பிட்டாங்க. நல்ல தலைமை எடுத்திருக்கீங்க, நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, ஃபார்வர்ட் பிளாக் வந்திருக்கீங்க. ஒரு பொது கட்சியை ஆரம்பிக்காமல் நாங்கள் எதிர்பார்த்த எங்களை போன்ற இளைஞர்களோட ஒரு 35 வருட கனவுங்க, நடிகர் கார்த்திக் வந்து சமுதாய அரசியலுக்கு வரணும். அதுலேயும் நாங்கள் சார்ந்த நேஷனலிசம் ஒரு பாடி, சோசியலிசம் ஒரு சோல்னு சொன்ன அந்த ஃபார்வர்ட் பிளாக்கை கையில் எடுக்கணும்னு ஆசை, சிங்கஞ்சினத்தை கையில் எடுத்து கொண்டு போகணும். அந்த நிகழ்வு நடந்தது. சந்தானம் ஒரு எம்எல்ஏ இருந்தார் உசிலம்பட்டியில் தலைவர் கார்த்திக் வரும்போது. அடுத்து அதை எடுத்து ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் கையில் கொடுத்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க மூளை முடுக்குக்கு பூரா ஃபார்வர்ட் பிளாக்கோட சிங்கஞ்சினம் போச்சுங்க. அதை கொண்டு போய் சேர்த்த பெருமை தலைவர் கார்த்திக் மட்டுமே சாரும். அது இன்றைக்கு வரையும் அதை எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லோரும். இன்றைக்கி கடைக்கோடி நிலை வரையும் இந்த ஃபார்வர்ட் பிளாக் சிங்கம் சின்னமும் புலிக்கொடியும் எங்கள் ஐயா பசும்பொன் தேவர் நேதாஜிக்கு அப்புறம் கொண்டு போய் சேர்த்த ஒரு பெரிய பங்கு நவரசாயன் கார்த்திக் மட்டுமே உண்டு. அதை அலட்சியப்படுத்துவதோட வினை அந்த தேர்தலில் அதை அனுபவிச்சாங்க ஒருத்தவங்க. அதை கைப்பற்றி அதை லாபம் பார்த்த ஒரு கட்சியும் இருக்குது, திமுக. ஆமாம். அதனால் நவரச நாயகனை அப்படி ஈஸியாக யாரும் எளிதாக சொல்லிட முடியாது, அப்படி சொல்ல விட மாட்டோம் நாங்கள். அரசியலும் சரி, சினிமாவிலும் சரி, நவரசநாயகன் ஒரே ஒரு நவரசநாயகன் மட்டும்தான், நவரசநாயகன் கார்த்திக் மட்டும்தான். மிக்க நன்றி. பல்வேறு தகவல்களை கூறினீர்கள், மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்கான மேலான கருத்துக்களை தெரிவித்தது நன்றி.